ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து பழைய ஒரு நெல் அடிப்போம் இல்லையா, அந்த மிஷின் தான் வந்துருக்கு. இன்றைக்கி நம்ம உடைக்கிற வேலை, இந்த மிஷினை உடைக்கிறது தான் வேலை. இதை உடச்சி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து நிறையா போல்ட் நட்டு தான் இருக்குது. நம்ம இதுக்குன்னே நம்ம வந்து மிஷின் வாங்கி வச்சுருக்கோம். அந்த மிஷின் இருக்கிறது இன்றைக்கி தான் வந்து யூஸ் ஆக போகுது. அந்த மிஷினுக்கு சரியான வேட்டை இன்றைக்கி தான். இந்த மிஷினுக்குள்ளே பாருங்கள், சாப்பிட்டு இதுதான் அந்த நெல் கருதை வந்து வெளில தள்ளுற மாதிரி 2 இருக்குது. என்ன சொல்கிறது, ஆயில் இன்ஜின், அந்த இது இயக்கிறதுக்கான ஆயில் இன்ஜின் வந்து நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது செகண்ட் ஹேண்டில் தான் கொடுக்க போகிறோம். இது நம்ம கடையில் இருக்கும். ஒரு வேளை இந்த ஆயில் இன்ஜின் தேவைப்படுச்சுன்னா நம்ம கீழே கடைசியில் வீடியோவில் வந்து நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. மெக்கானிக் வச்சு செக் பண்ணுவோம். இந்த மிஷினில் இந்த வீல் மாற்ற அப்பு இல்லைங்க. அப்பு இருந்தால் நம்ம இதை கடைக்கிட்டே கொண்டு போயிருக்கலாம். இந்த அப்பு இல்லாததுனால நம்மக்கிட்ட இந்த வண்டியை வந்து நம்ம கடைக்கு கொண்டு போக முடியல. அதனால் என்ன பண்ணுறோம், அது நம்ம எங்கே இருக்குதோ அங்கேயே வச்சு இதை பிரிக்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ இந்த நட்டை கழட்டுறதுல நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம வச்சுருக்க மிஷின் வந்து இதில் கரெக்டாக நேராக உட்காராது. அதனால் என்ன பண்ணேன், நேற்று வந்து இதுக்காக ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட்னு சொல்லி ஒரு ஜாயிண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மிஷினில் வந்து இதான் அந்த யூனிவர்சல் ஜாயிண்ட்டு. இது வந்து 450 ரூபா வந்துருச்சுங்க. ஏன்னா மிஷின் வந்து இப்போ பாருங்கள், இதில் வச்சு காட்டு, இதில் வச்சோம்னா நமக்கு வந்து மிஷின் இடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இது வாங்கியிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இது இருந்தால் தான் நம்மளால் வந்து கரெக்டாக போல்ட் அந்த இடத்துல இப்படி சைடாக வைக்க முடியும். இது லேசாக பாருங்க, லேசாக பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பெண்ட் பண்ணுறதுக்கோசரம் வந்து இதை யூனிவர்சல் ஜாயிண்ட் வாங்கியிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாத்தையும் நட்டையும் வந்து உடச்சி தாங்க எடுக்குது. ஓகே தான். ஓகே, இப்போ தான் ஒவ்வொரு நட்டாக கழட்டிகிட்டு இருக்கோம். மெயினாக அந்த பின்னாடி இருந்த பாடி இறக்கியாச்சு. முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு பாடி இருந்திருக்கும். அதை கழட்டி இறக்கிட்டோம். நம்ம யூனிவர்சல் ஜாயிண்ட் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாருங்க. வாங்கணும், இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு கையை வேலை பார்த்து விட்டார், தெரியுதுங்களா? நல்லா காயம் பண்ணி விட்டார். நம்ம ஏதோ அந்த ரத்தப்பள்ளி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி நம்ம கையிலேருந்து ரத்தத்தை எடுத்துட்டார். கெட்ட பைப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம யூனிவர்சல் ஜாயிண்ட்டுக்கு ரத்தத்தாலேயே போட்டு வச்சுருக்கோம். யூனிவர்சல் ஜாயிண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதுதாங்க நம்ம அந்த நெல் அடிக்கிற வண்டிக்குள்ளே இருக்க பார்ட்ஸ். இது ஒன்றுமே இல்லை. மேக்ஸிமம் பார்ட்லாம் கழட்டியாச்சு. இனிமேல் ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். ஒரு வழியாக முக்கால்வாசி கழட்டியாச்சுங்க. நம்ம காலைல வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணி அந்த மாதிரி வந்தோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி 2 மணி ஆச்சு. இந்த இன்ஜின் இருக்குது, இன்ஜினை கழட்டுறதுக்கு டைம் ஆகும். இதுக்கு ஆள் வேறு தேவைப்படுவாங்க. நிறைய இருக்கிறதுனால இதை சாய்க்காமல் நேராக தூக்கி வைக்கணும்.
காயம்பட்டதில் பேண்டேட் போட்டாச்சு. பேண்டேட் போட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் தனித்தனியாக டோராக கட் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் இன்னும் 2 பீஸாக கட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது.